சபைக்குள் ஏன் இவ்வளவு பிரிவுகள், கருத்து வேறுபாடுகள் வருதுன்னு நீங்கள் எப்போதாவது யோசித்தது உண்டா? இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு இப்படி சபைக்குள் ஏற்படும் சோதனைகள் ரொம்பவே மனவேதனை தரலாம். ஆனால் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இவை எதுவுமே தேவனுடைய அனுமதியின்றி நடப்பது கிடையாது. ஆம், நம்முடைய ஆழமான உண்மையான விசுவாசத்தை வெளிப்படுத்தவும் சபையை சுத்திகரிக்கவுமே இவை அனுமதிக்கப்படுகின்றன. இது எப்படி நிகழ்கிறது என்பதைத்தான் இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம். சரி, நேரடியாக விஷயத்திற்குள் நுழைவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 11:19 சொல்லும் ஒரு மிக முக்கியமான ஆழமான வசனத்தை கொஞ்சம் கவனியுங்கள். தேவன் சபைக்குள் பிரிவினைகளை தன் சித்தப்படி விரும்புகிறார் என்பது இதன் அர்த்தம் அல்ல. மாறாக, நமது இருதயத்தின் உண்மையான நிலை என்ன என்பதை சோதிக்கவும், உத்தமமானவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்தவும் அவர் இந்த பிரிவினைகளை அனுமதிக்கிறார். இது உண்மையிலே ஒரு அற்புதமான முரண்பாடு இல்லையா? இங்கே பவுல் பிரிவினைகள் இருக்க வேண்டியது என்று ஏன் அவ்வளவு அழுத்தமாக சொல்கிறார் என்று சிந்தித்து பாருங்கள். உலகத்தின் மனப்பான்மை, மனிதர்களிடத்தில் மேன்மை தேடும் ஆசை மற்றும் அதீத சுயமரியாதை போன்றவை எவ்வளவு நுட்பமாக விசுவாசிகளின் ஐக்கியத்திற்குள் ஊடுருவுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவை ஏதோ தற்செயலாக நடக்கும் நிகழ்வுகள் அல்ல. மாறாக, சபைக்குள் நம்மை புடமிடுவதற்காக உருவாக்கப்படும் தவிர்க்க முடியாத ஆனால் மிகவும் அவசியமான சோதனை களங்கள். இத இன்னும் கொஞ்சம் நடைமுறையாக பார்ப்போம். ஒருவருடைய பொது வாழ்க்கையையும் அவருடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையும் ஒப்பிட்டு பாருங்களேன். சபையில் மற்றவர்கள் முன்பு ஒருவர் மிகச்சிறப்பாக பேசலாம், மிகவும் ஆழமான ஆவிக்குரிய மனிதராக காட்சியளிக்கலாம். ஆனால் அதே நபர் தன்னுடைய வீட்டிற்குள் கோபத்தை வளர்த்து எந்த தாழ்மையுமின்றி குடும்பத்தை புறக்கணிக்கலாம். பொது வெளியில் நாம் எப்படி நடிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. வீட்டில் வெளிப்படும் அந்த உண்மையான சுபாவத்தை ஒருபோதும் போலியாக மறைக்க முடியாது என்பதை இது மிக தெளிவாக காட்டுகிறது. இதற்கு நேர்மாறாக உண்மையான கிறிஸ்தவம் எப்படி இருக்கும் தெரியுமா? பலர் பார்க்கிற மாதிரி பொது இடங்களில் செய்யும் பகாட்டான சேவையை விட எவராலும் பார்க்கப்படாத அமைதியான தியாகங்களையே தேவன் விரும்புகிறார். உதாரணமாக, யாருக்கும் தெரியாமல் தன் வயதான தாயை அன்போடு கவனித்துக் கொள்ளும் ஒருவரை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தினசரி வாழ்க்கையின் தாழ்மையான செயல்களைத்தான் தேவன் உண்மையிலேயே அங்கீகரிக்கிறார். இப்போது ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். வேதாகமம் குறிப்பிடும் மார்க்க பேதங்கள் அல்லது பிரிவினைகள் என்றால் உண்மையில் என்ன? அது ஏதோ ஒரு தவறான உபதேசம் அல்லது கோட்பாடு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தானா? நிச்சயமாக இல்லை. அதைவிட மிகவும் ஆபத்தானது, இது என் குழு, இவர் என் தலைவர் என்று சொல்லும் கட்சி பிரிவு மனப்பான்மை, சபை அரசியல் மற்றும் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளும் அகம்பாவம். இந்த பெருமைமிக்க சுபாவம்தான் சபைக்குள் கசப்பான வேர்களை உருவாக்கி முழு ஐக்கியத்தையும் சீர்குலைக்கிறது. இதை பற்றி சகோதரர் சார்லஸ் டேஸ் ரசல் அவர்கள் கொடுக்கும் இந்த அடிப்படையான போதனையை கவனியுங்கள். சபையின் உண்மையான ஒன்றிப்பு மனித தலைமைக்குள் அல்ல, கிறிஸ்துவின் சிந்தைக்குள் உள்ளது. எவ்வளவு ஆழமான வார்த்தைகள்! உண்மையான சபை ஐக்கியத்தை எந்த ஒரு மனித அமைப்பை கொண்டோ அல்லது தலைவர்களை கொண்டோ கட்டாயப்படுத்தி உருவாக்கிவிடவே முடியாது. விசுவாசிகள் எப்போது கிறிஸ்துவின் சிந்தையை தங்களுக்குள் முழுமையாக பிரதிபலிக்கிறார்களோ அப்போது மட்டுமே அந்த உண்மையான ஒருமைப்பாடு இயற்கையாகவே மலரும். அங்கீகரிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணுதல். சோதனைகள் வரும்போது உறுதியாக நிற்பவர்கள் யார்? ஆம், சபைக்குள் ஆழமான பிரிவுகளும் புயல் போன்ற சோதனைகளும் வரும்போது அங்கே அடிபணியாமல் உறுதியாக நிற்பவர்களை நாம் எப்படி கண்டுபிடிப்பது? அதை பற்றி இப்போது பார்க்கலாம். தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களிடம் சில தனித்துவமான குணாதிசயங்கள் இருக்கும். அவர்கள் எப்பேற்பட்ட சோதனைகளையும் உறுதியாக தாங்குவார்கள். சத்தியத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். மிக முக்கியமாக, நச்சுத்தன்மை வாய்ந்த சபை அரசியலில் சிக்கிக்கொள்ளாமல் மனித பிரிவினைகளுக்கு பதிலாக தேவனுடைய சிந்தையை தேர்ந்தெடுப்பார்கள். இது ஏதோ தற்செயலாக நடப்பதல்ல, அவர்கள் மிகவும் விழிப்புணர்வோடு எடுக்கும் ஒரு உறுதியான முடிவு. இது நிஜ வாழ்க்கையில் எப்படி இருக்கும் என்று யோசிக்கிறீர்களா? ஒரு உத்தமமான சகோதரன் தன்னை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளும்போது கோபப்பட்டு சபையை விட்டு வெளியேற மாட்டான். மாறாக, அமைதியான உறுதியான ஜபத்தின் மூலம் அதை எதிர்கொள்வான். அதே போல, ஒரு சகோதரி அவமதிக்கப்படும் போது பதிலுக்கு பழிவாங்குவதற்கு பதிலாக தொடர்ந்து அன்பில் நிலைத்திருப்பாள். தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களின் உண்மையான செயல்பாடுகள் இவைதான். இந்த இடத்தில் நாம் இயேசு கிறிஸ்து மத்தேயு 18:7 கொடுத்திருக்கும் ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை கவனித்தாக வேண்டும். இடரல்கள் வருவது அவசியம், ஆனாலும் இடரலை உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ! இந்த கடைசி நாட்களில் சோதனைகளும் இடரல்களும் வருவது தவிர்க்க முடியாதது என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த இடரலுக்கு காரணமாக, அந்த பிரிவினைக்கு காரணமாக இருக்கும் நபராக நாம் இருப்பது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை இங்கே இயேசு மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். இந்த இறுதி நாட்களில் சாத்தானின் தந்திரங்கள் எப்படி இருக்கிறன என்று நினைக்கிறீர்கள்? அவன் எப்போதுமே பெரிய பெரிய பாவங்களையோ ஊழல்களையோ பயன்படுத்துவதில்லை. மாறாக, மிக சிறிய கருத்து வேறுபாடுகள், நுட்பமான தவறான புரிதல்கள் மற்றும் மனிதர்களிடம் பாராட்டை பெற வேண்டும் என்ற நமது சொந்த ஆசை, இவற்றைத்தான் அவன் தன்னுடைய முக்கிய ஆயுதமாக பயன்படுத்துகிறான். இதை பயன்படுத்தி அவன் சபையின் அமைதியை மிக எளிதாக உடைத்து விடுகிறான்.
அப்படியானால் இதற்கு என்னதான் தீர்வு? நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு உண்மையான விசுவாசியின் செயல் திட்டம் இப்படிதான் இருக்க வேண்டும். தினமும் உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்ளுங்கள். வேத வசனங்களை மட்டும் உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக வீணான சண்டைகளை வளர்ப்பதை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு சமாதானத்தை தீவிரமாக தேடுங்கள். ஒரு விவாதத்தில் நீங்கள் சரியானவராக இருப்பதை நிரூபிப்பதை விட சபையின் சமாதானத்தை காப்பதே மிக மிக முக்கியமானது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். நாம் இதுவரை பார்த்த இந்த முழு விளக்கத்தின் மையக்கருத்து இதுதான். உண்மையான ஒருமைப்பாடு என்பது எந்த ஒரு வெளிப்புற கட்டமைப்பிலும் இல்லை. அது முற்றிலும் நமது உள்ளம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். தேவன் தம்முடைய ஜனங்களை கிறிஸ்துவின் சிந்தையின் மூலம் தொடர்ந்து தீவிரமாக சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே அந்த கிறிஸ்துவின் சிந்தை இல்லை என்றால் வெளியே நாம் எவ்வளவு பெரிய அமைப்பை கொண்டிருந்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை. இறுதியாக உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான, சிந்திக்க தூண்டும் கேள்வி இதுதான். நீங்கள் மனிதர்களை பின்பற்றி பிரிவினைகளை கட்டி எழுப்புகிறீர்களா, அல்லது சத்தியத்தை அன்பில் உறுதியாக பற்றிக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த கேள்வி உங்களை ஆழமாக சிந்திக்க வைக்கட்டும். உங்கள் சொந்த இருதயத்தின் எண்ணங்களையும் செயல்களையும் ஆராய்ந்து பார்க்க இது உங்களுக்கு பெரிதும் உதவும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து சத்தியத்தில் நிலைத்திருப்போம்.